இப்போ நமக்கு 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டு அது RTX 3050 தான். ஆனா இந்த RTX 3050 அது லான்ச் ஆன டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மோஸ்ட் ட்ரோல்டு அண்ட் மோஸ்ட் ஹேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இந்த ஹோல் கம்யூனிட்டி. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிசி பில்ட் பண்ற கடை, பிசி பில்ட் பண்ணி கொடுக்கிற பில்டர்ஸ் சொல்லி நிறைய பேர் இன்னுமே இந்த RTX 3050 யூஸ் பண்றாங்க. சோ இந்த RTX 3050 4 வருஷம் கழிச்சு இந்த 2026லயும் அது worth அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா டெக் அண்ட் டெக் பத்தின வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த RTX 3050 ஓட லான்ச் அண்ட் ஸ்பெக்க பத்தி பார்த்தறலாம். சோ RTX 3050 நமக்கு இப்போ ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. 8GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 2022ல RTX 30 சீரிஸ் லான்ச் ஆகும்போது அது கூடவே லான்ச் ஆச்சு. அண்ட் 6GB வேரியன்ட் பட்ஜெட் கம்மியான பட்ஜெட் கேமர்ஸ்க்காக 2024ல லான்ச் ஆச்சு. இந்த ரெண்டு காரோட ஸ்பெக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்ட் 8GB வேரியன்ட்ல உங்களுக்கு 2560 CUDA கோர்ஸும் அண்ட் 1552 MHz பேஸ் ஸ்பீடும் 1777 MHz மேக்ஸ் ஸ்பீடும் கிடைக்கும். அண்ட் 8GB வேரியன்ட்டோட பவர் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இது 130 வாட் TDP ல வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதோட T flops என்னன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9.098 T flops ஓட வர்றது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு Tensor Cores 80யும் Ray Tracing Cores 20யும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம 6GB வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு 2304 CUDA கோர்ஸும் 1042 Hz பேஸ் ஸ்பீடும் 1470 Hz மேக்ஸ் ஸ்பீடும் வருது. அது மட்டும் இல்லாம இதோட பவர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது 70 Wh TDP ஓட வரக்கூடிய கார்டு. இதோட T flops அப்படின்னு பார்த்தோம்னா 6.774 வந்து உங்களுக்கு T flops வேல்யூ வருது. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 72 Tensor கோர்ஸும் 18 Ray Tracing கோர்ஸும் இருக்கு. அண்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு இதோட பிரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா NVIDIAவோட RTX 3050 8GB வேரியன்ட் உங்களுக்கு 27,500ல இருந்து 30 plus வரைக்கும் சேல் ஆகுது. 6GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,000ல இருந்தே அவைலபிள் இருக்கு. இது ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனா 8GB வேரியன்ட் லிட்டரலி அதிக காசுக்கு விற்கிறாங்க. பட் அந்த அதிக காசுக்கு இந்த கார்டு வர்த்தா இல்லையான்னு சொல்லி இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த கார்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வேரியன்ட் பார்த்துட்டு வரோம். 8GB வேரியன்ட், 6GB வேரியன்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 6GB வேரியன்ட் வாங்குறதுக்கு நீங்க கிராபிக்ஸ் கார்டே வாங்காம இருக்கலாம், அது பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா 2060 வாங்கலாம், அது பெட்டரா இருக்கும். 1660 சூப்பர் வாங்கலாம், அது பெட்டரா இருக்கும். இதை விட கம்மியா இருக்கிற கார்ட்ஸே பெட்டரா இருக்கும்போது இந்த கார்டை வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் கூட பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் கூட எடுக்கல. ஜஸ்ட் நம்ம RTX 3050 8GB ஓட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் மட்டும் தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதே தான் நம்ம வந்து காம்படிஷனோட கம்பேரும் பண்ண போறோம். from nanoreview.com படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் இன் கேமிங்ல எவ்வளவு FPS வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ Far Cry 6 1080p ஹை செட்டிங்ஸ்ல அரௌண்ட் 74 FPS வருது. Hogwarts Legacy 1080p ஹை செட்டிங்ஸ்ல உங்களுக்கு 49 FPS வருது. அண்ட் Ghost of Tsushima 1080p ஹை செட்டிங்ஸ்ல உங்களுக்கு 44 FPS வருது. அண்ட் Cyberpunk 2077 உங்களுக்கு 1080p ஹை செட்டிங்ஸ்ல அரௌண்ட் 48 FPS வருது. அண்ட் ஓவராலா ஆவரேஜ் FPS இதுல 1080p ஹை செட்டிங்ஸ்ல என்ன வருது அப்படின்னா ஆவரேஜா உங்களுக்கு 75 FPS வருது. அதாவது CPU இன்டென்சிவ் கேம் லைக் கவுண்டர் ஸ்ட்ரைக் வேலரண்ட்டையும் பிளஸ் நான் எப்போ மென்ஷன் பண்ண GPU இன்டென்சிவ் கேம் Far Cry Cyberpunk-ஐயும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜா 1080p ஹை செட்டிங்ஸ்ல இந்த கார்டு உங்களுக்கு 75 FPS வரைக்கும் கிடைக்குது. அண்ட் கேமிங் மட்டும் இல்லாம ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Geekbench OpenCL உங்களுக்கு இதோட ஸ்கோர் 67,028 கிடைக்குது. அண்ட் 3D மார்க்ல உங்களுக்கு இது 6,352 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. பாஸ் மார்க் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 12,503 வந்து நமக்கு கிடைக்குது. கேமிங் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1080p ஹை செட்டிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட Ghost of Tsushima, Cyberpunk மாதிரியான கேம் மினிமம் 60 FPS கூட இந்த கார்டு ரீச் பண்ணல. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுத்த Geekbench ரிவ்யூ, பாஸ்மார்க் ரிவ்யூ, 3D மார்க்கோட ரிவ்யூ நாம் பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டிக்குமே இந்த கார்டு அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான கார்டு கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க், சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க். அண்ட் இந்த 2026ல இந்த கார்டு நிஜமாவே ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோடைய கார்டை நம்ம கம்பேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும்.
ஸோ அதுக்கு இங்க நம்ம AMD உடைய RX 7600 எடுத்திருக்கோம். பிரைஸ் வைஸ் இதுவுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு RTX 3050. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27,500, 25,500, 30,000 ரேஞ்சஸ்ல டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கார்ட்ஸ் இருக்கு. அதாவது OC எடிஷன் மாதிரியான டிஃப்ரெண்ட் வேரியன்ட் எடிஷன். பட் நம்ம இங்க வந்து இதோட ரா பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டுல எது பெஸ்ட்ன்றதை விட RTX 3050 ஒர்த்தா இல்லையான்றதை பார்த்துடலாம். அண்ட் சேம் அதே நானோ ரிவ்யூவோட கம்பேரிசன் சார்ட் நம்ம பார்க்கும்போது கேமிங் பெஞ்ச்மார்க்ல இது என்ன FPS கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் FPS நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா RX 7600 RTX 3050 விட கிட்டத்தட்ட 50% மோர் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தருது சேம் பிரைஸ் ரேஞ்சில். அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ஒரே பிரைஸ் ரேஞ்ச். அண்ட் கேமிங் பெஞ்ச்மார்க் மட்டுமே இல்லாம ப்ரொடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்குமே நம்ம சேம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேம். அண்ட் Geekbench 6 OpenCL சேம் RX 7600 3050 நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம கிடைச்ச ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7600 உங்களுக்கு Geekbenchல 23% மோர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம பாஸ்மார்க்கோட ஸ்கோருமே பாத்தீங்கன்னா RX 7600 உங்களுக்கு அரௌண்ட் 32% வந்து மோர் பெர்ஃபார்மன்ஸ் RX 7600 கொடுக்குது. ப்ரொடக்டிவிட்டிலையும் சேம் கேமிங்லயும். அண்ட் சர்ப்ரைசிங்லி பிளெண்டரோட ஸ்கோர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா RTX 3050 RX 7600 பீட் பண்ணிருக்கு. காரணம் என்னன்னா CUDA கோர்ஸ். ஸோ நான் இதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், கொஞ்சம் நீங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக போறீங்க அப்படின்னா NVIDIA சைடு போறது எவ்வளவு கொஞ்சம் பெட்டர் அப்படின்றது இந்த ரெண்டரிங். அதாவது நீங்க ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்றீங்க, வீடியோ ரெண்டர் பண்றீங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா NVIDIA கார்ட்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றத நீங்க இங்க டைரக்டாவே பார்க்கலாம். மற்ற எல்லாத்துலயும் ஹையா ஸ்கோர் பண்ணது 3D ரெண்டரிங்ல வந்து கண்டிப்பா லோவா ஸ்கோர் பண்ணிருக்கிறது காரணம் அந்த CUDA கோர்ஸோட டிஃபரன்ஸ் தான். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் RX 7600 பின்வாங்கி இருக்கே தவிர கேமிங் பாத்தீங்கன்னா 50%க்கு மேல, ப்ரொடக்டிவிட்டிலாம் அப் டு 30%க்கு மேல மோர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு இந்த RTX 3050 விட. அண்ட் இது மட்டும் இல்லாம AI ஆபரேஷன்லயுமே பாத்தீங்கன்னா RX 3050 விட RX 7600 மோர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போதே ஈஸியா சொல்லிடலாம் RTX 3050 எந்த அளவுக்கு ஒரு லோயர் கார்டு இருக்கு, அதோட பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ இல்ல. பட் இருந்தாலும் இங்க லோக்கல்ல நிறைய பிசி பில்ட் பண்றவங்க, பில்ட் பண்ணி கொடுக்கறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட பிசியோட வீடியோ போடுறாங்க. அதை எடுத்து பார்த்தா RTX 3050 இவருக்கு 50,000 ஒரு பில்ட் பண்ணும், RTX 3050 70,000 ஒரு பில்ட் பண்ணும், RTX 3050ன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து அதிக டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த கார்டை பல்கா இறக்கி வச்சுட்டு வரவன் போறவன் நாலேஜ் இல்லாதவனுக்குலாம் இந்த RTX 3050 ஏதோ தானம் தர்மம் பண்ற மாதிரி அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இதனாலதான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு இடத்துல நீங்க பிசி பில்ட் பண்ண போறீங்க, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிசி பில்ட் பண்ண போறீங்கன்னா அந்த கோட் உங்களுக்கு கிடைச்ச உடனே இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லா ரிசோர்ஸஸையும் போய் ஓபன் பண்ணி பாருங்க. என்ன போட்டிருக்காங்க, நமக்கு இந்த காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க கோட்ல, இந்த காம்பனன்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த காம்பனன்ட் ஒர்த்தா இல்லையா, ஏன் ஒர்த் இல்லை, ஏன் ஒர்த்து அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க ரிசர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெட்டர் கிளாரிபிகேஷன் கிடைக்கும். நானும் பாக்குறேன் நிறைய வீடியோல ஈஸியா RTX 3050 அவங்களும் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ என்னைக்குமே நீங்க ஜஸ்ட் ஒருத்தவங்க பிசி பில்ட் பண்ணி தராங்க, அதனால நம்ம கோட் வாங்கிட்டு வந்துட்டோம், இவங்க பெட்டரா பண்ணி தராங்க, இவங்களை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, இவங்களுக்கு வந்து நிறைய வந்து வாய்ஸ் இருக்கு, இவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிளைண்டா யாரையும் நம்பாதீங்க. உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த கார்டு எப்படி இருக்கு, இது ஒர்த்தா, இதுல என்ன பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க, இதுல ஏன் ஒர்த் இல்லை, இந்த காம்பனன்ட் ஏன் ஒர்த் இல்லை, இந்த காம்பனன்ட்டையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணலாமா, அதுல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நீங்க உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, பிசி பில்ட் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி நீங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு பில்ட் பண்றீங்க அப்படின்னா திருப்பி நீங்க பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி என்னைக்குமே ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரெக்ரெட் ஆகக்கூடாது. அப்படின்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஓகே, இவனுங்க பண்றதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இந்த வீடியோ பத்தாது, அதுக்குன்னே நிறைய வீடியோ சீரியஸே போடுற மாதிரி இருக்கும். நம்ம இப்ப டாபிக் உள்ள வருவோம். ஸோ RTX 3050 எந்த அளவுக்கு பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க இன்கேஸ் ஒரு பிசி பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இன்கேஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கேமிங்காக மட்டும் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு RTX 3050 சூஸ் பண்றதுக்கு பதிலாக
RX 3050 நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல 30,000 ரூபாய்க்கு நான் வந்து யூஸ்டு கிராபிக்ஸ் கார்டு வாங்கிப்பேன் அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு யூஸ்டு கிராபிக்ஸ் கார்டு வாங்கிக்கலாம். யூஸ்டு கிராபிக்ஸ் கார்டு எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நான் எப்படி என்னோட பிசில இருக்கக்கூடிய யூஸ்டு கிராபிக்ஸ் கார்டு வாங்கினேன், எப்படி அதை வந்து யூஸ் பண்றேன், எப்படி வந்து அதை செக் பண்ணேன் அப்படின்றதுக்கான வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். உங்க எல்லாரையுமே வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் கைஸ். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.